சொல்ற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சாவியை போட்டு உள்ள திறந்து ராஜ்யத்துக்குள்ள ஒருத்த வந்துட்டானா அவன் என்ன சொல்றானோ அது அப்படியே பரலோகம் கேட்கும். நீங்கள் ஆணையிட்டால் அதை அப்படியே தேவன் செய்து முடிப்பார். நான் ஆணையிட்டால் அது நடக்கும். பாருங்க என்ன பண்ணாரு, எப்படி எப்படி உயர்த்தினாரா? பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவராய் இருந்த உங்களை, எதுல செத்தவர்களா இருந்தோமா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களா இருந்த உங்களை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி. ஆமாவா இல்லையா? வாசிக்கிறத 2:8 எபேசியர் இருப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 2:7 வாசி. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. யாரோடு கூட? எல்லா ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு கூட என்னை எழுப்பி. கையை நல்லா உயர்த்தி, கையை நல்லா உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி. இயேசுவோடு கூட என்னை தேவன் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். மேல கை தட்டி. செத்ததுக்கு அப்புறம் போறது இல்ல, நீ உயிரோடு இருக்கும் பொழுதே, பாவத்தில் மரித்தவனாய் இருந்த உன்னை உயிர்ப்பிக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, நான் சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறேன், உன்னையும் சிங்காசனத்தை உட்கார வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறேன்னு தெரியல, நம்புறவள ஆமென் சொல்ல மாட்டேன். இதான் சார் பைபிள். ஆமா, எவனா எதையாவது பிரசங்கம் பண்ணுவான், அதெல்லாம் கேட்காத. ஆமா, எவனாவது எதையாவது சொல்றதுக்குலாம் நான் ஒன்றும் கவலைப்படல. அது வேற போட, எவனாவதுன்னு சொல்றீங்க, எவனாவது மறுபடி சொல்றேன். ஆமா, அறிவு கட்டவன் ஏதாவது முட்டா பைய பேசுவான். இயேசு, நீ பாவம் செய்வதனால் இயேசு துடிக்கிறார், இயேசுக்கு வலிக்கிறது என்று சொல்லுகிறார். அட பைத்தியக்காரா, போய் பைபிளை படுறா. ஆமா, பைபிளே தெரியாதவன், பைபிளே படிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒரே தடவை மரித்தார், மறுபடி மரிக்க மாட்டார். பாவங்களுக்காக ஒரே தடவை மரித்தார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஒருத்தன் அக்செப்ட் பண்ணி உள்ள வந்தானா, எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு தரித்திரத்தினுடைய அடிபாதத்தில் இருந்தாலும் அவன் மீட்கப்படுவான், உயிர்ப்பிக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான், உயர்த்தப்படுவான். அதுதான் சார் கிறிஸ்தவம். என்ன கிறிஸ்தவத்தை போதிக்கிற? நான் சொல்றேன், இதுதான் கிறிஸ்தவம், அற்புதமான கிறிஸ்தவம். இந்த பூமியிலேயே பரலோகத்தில் வாழ்கிற ஒரு அற்புத வாழ்க்கையை வாழ முடியும்ன்றேன். நல்லா ஆமென்லாம் வர மாட்டேங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கவனிங்க. நிறைய இப்படி கொடுத்தா நான் கொடுத்துட்டே போவேன். ஆமாம், டைம் இல்லை இல்லையா? பார்ப்போம். ஆமாம், 12 ஆயிட்டா, சரி. ஆமாம், அப்போது நரேட்டிவாக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். அப்போது என்ன சொல்கிறாரு பேதுரு? போன வாரம் எடுத்த அதே வசனத்தை எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 16:19 அப்படியே வாங்க, டக்குன்னு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கவனி. பேதுரு சொல்றார், பேதுருவே, நீ கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஆமா, பேதுருன்னு சொன்னோன்னா பேதுரு மேல கட்டுவேன்றது அர்த்தம் இல்லை, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டுவார். அப்படிதான் கிரீக்ல இருக்கு. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நீ ஒரு கல்லு, ஆனா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல சபை கட்டப்படும், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு, திறவுகோலை நான் உனக்கு, நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னா என்னன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷமே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். நல்லா ஆமென் சொல்லுங்க. நல்லா சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்க. கவனிங்க, சுவிசேஷம்னு சொன்னாலே ராஜ்யத்தை பத்தி பேசாம நீ பாவி மனம் திரும்புன்னு ஒருத்தர் பேசினா அது பேரு சுவிசேஷம் இல்லை. அது பாதி சுவிசேஷம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணோம்? பரலோக ராஜ்யம், ராஜ்யத்தின் நன்மை, ராஜ்யம் காத்திருக்கு. ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் இந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகளை அறுவடை செய்ய முடியும். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? என்ன அர்த்தம்? அதாவது இங்க உட்காந்துட்டு, உன் வீட்டில் உட்காந்துட்டு எதை வேணாலும் நீ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண முடியும். உன் வாழ்க்கை சார் எதையும் நீ என்ன பண்ண முடியும். ஏன்னா பரலோகமே உன் பேச்சை கேட்குமா? பரலோகமே. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கீங்களா? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்களாம் நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டீங்களா? அப்படின்னா எங்கே வந்துட்டீங்க? ராஜ்யத்துக்குள்ள.
அவன் போன வாரம் இங்கே தானே விட்டோம், ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா என்னன்னா அவர் சொல்றாரு, நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில், எல்லாம் சொல்லுங்க, நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு. என்ன அர்த்தம்? பேதுருவே, நீ வாயை திறந்து இதை செய்யின்னு சொன்னா பரலோகம் சவுண்ட் இல்லாம சத்தம் போடாம அதை செஞ்சு முடிச்சிடும். பாத்தியா? புரிஞ்சது 10 பேருக்கு தான், மற்றவங்களாம் புரியலன்னு நினைக்கிறேன். நான் மறுபடி சொல்றேன், நான் உன்னை பார்த்து சொல்றேன், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சாவியை போட்டு உள்ள திறந்து ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே பரலோகம் கேட்கும். கைய மேல தட்டி, ஏய் நான் இதுதாங்க சரியான கிறிஸ்தவம், இதுதான் சரியான, இதுதான் இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார் பாருங்க, நீங்க இயேசு தான் சொல்றாரு இல்லையா? இயேசு தான் சொல்றாரு, நீ பரலோகத்துல எதை கட்டுறியோ அது என்ன பண்ணும், நீ பூலோகத்துல எதை கட்டுறியோ அது பரலோகத்தை நான் கட்டுவேன், பரலோகத்தில் அது கட்டப்பட்டிருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு? என்ன அர்த்தம்? இந்த பூலோகம் பரலோகத்தால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, நான் இப்படி சொல்றேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த இல்ல இந்த இந்த இங்க ஒரு சாத்தான் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான், பிசாசு வந்து அது செய்யறான் இது செய்யறான் அப்படிலாம். சிலுவை வரைக்கும் அதெல்லாம் ரைட்டு, சிலுவை வரைக்கும் அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். சிலுவைக்கு பிறகு பிசாசுக்கு பவரே இல்லை. அவர் இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஃபைனல் ஃபினிஷ், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிராளி கிட்ட எந்த பவரும் இல்லைன்னு அர்த்தம். சார் விசுவாசிக்கிறவங்களாம் பெரிய ஆள் சார் இன்னைக்கு, ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். அப்போ எதிரி கிட்ட எந்த வல்லமையும் இல்லை, எந்த பவரும் இல்லைன்னு அர்த்தம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்னா சகலம்னா சகலமும் தான். ஏதோ 1-2 விட்டு போயிருந்தா கூட அவர் சகலமும் சொல்ல முடியாது. முடியுமா? என்ன சொல்றீங்க? 1-2 விட்டு போயிருந்தா கூட சகலம் சொல்ற முடியுமா? முடியாது. 10 ஐட்டம் இருக்குன்னு வச்சுப்போம், 10 ஐட்டத்தில் நான் 8 எடுத்துட்டேன் அப்படின்னா பெரும்பான்மையாக நான் எடுத்துட்டேன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. 10 இருக்குன்னா 10ஐயும் எடுத்துட்டேன்னா நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் அவன் இருந்து. ஒரு ஆமேன்னு சொல்லி கேட்கிறேன். அதை தான் அவர் சொல்றார், உயிர் தெழுந்து போகும்போது சகல அதிகாரமும் எவ்ரிதிங் இஸ் அண்டர் மீ, என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா அதிகாரமும் என்னுடையது. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க சார். அந்த ரைட்ஸ் தான் சொல்றாரு, நீ எதை கட்டுறியோ பரலோகம் அதை கட்டும், நீ எதை கட்டவிழ்க்கிறியோ பரலோகம் அதை கட்டவிழ்க்கும். நான் சொல்றேன், நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஆணையிட்டால் அதை அப்படியே தேவன் செய்து முடிப்பார். கையை நல்லா தட்டி ஆமேனே, ஆண்கள் எல்லாம் சத்தமா ஆமேன்னு சொல்லி கேட்கிறேன். பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? எல்லாம் என்ன வெக்கப்படுறீங்க? எம்ஜிஆர் பாட்டுனாலே வெக்கப்படுறீங்க. என்னையா என்ன பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல. என்ன ஆளுங்க எம்ஜிஆர்லாம், கவனிங்க. அதாவது நம்ம முதலமைச்சர், அப்புறம் வந்து பிரதம மந்திரி, இவங்கெல்லாம் வெளிநாடு போகிறாங்க, ஒரு பயணம் கிடையாது. எம்ஜிஆர்லாம் அந்த வெளிநாடு போயிட்டு வந்தான்னா வெளிநாடு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். நீங்கள் அதாவது எனக்கு ஞாபகம் சரியாக இருந்துச்சுன்னா சேலமா மதுரையா தெரில, இவர் வந்து ஏதோ ஜப்பானுக்கு போயிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து அங்கே வந்து இந்த ரவுண்டு டைப்பில் ஒரு சின்ன ஏரியாவில் நிறைய வீடுகளை கட்டுற திட்டத்தை பாட்டு வர்றார் அந்த மனுஷன். பாட்டு வந்து உடனே அது என்ன பண்ணார்னா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார், தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். எனக்கு சேலமா மதுரையான்னு ஞாபகம் இல்லை, சேலமா மதுரை எங்கேயோ ஒரு இடத்துல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது வந்து வி டைப், அதாவது எப்படின்னா இப்படி இருக்கும், வியாக இருக்கும் பெருசாக, அது ஒரு பெரிய ரவுண்டில் இணைச்சிடலாம். ஒரு சைடில் பல வீடுகள். இது எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வி டைப்பில் இருக்கும், ஹாலு, 2 ரூமு, அப்புறம் கடைசியாக கிச்சன், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து டாய்லெட், அப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு தான். என்ன கவனிங்க, அந்த வீட்டினுடைய சிறப்பை சொல்கிறேன். அந்த டாய்லெட் கழிவு இருக்கு இல்லையா, என்னை கவனிக்கிறீங்க, யார் எம்ஜிஆர்னு கண்ணு திறந்துருவியே தெரியும் எனக்கு. ஆமாம், இந்த டாய்லெட் கழிவு இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த நடுவில் ஒரு பெரிய, அப்போது 80களில் நான் சொல்கிறேங்க, 80ஸ்ல, இப்போ இல்லை 80களில், அதெல்லாம் வந்து அந்த நடுவில் இருக்க அந்த ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒரு செட்டப்பு,
அதுக்கு வந்துடும். அந்த கிணறு மாதிரி இருக்கிற செட்டப்பில் அது என்னென்னா அந்த கேஸ் அதில் வந்து அதை ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து ஒரு வாயு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணி அதை எடுத்து அந்த வாயுவை எரிவாயு ஆக்கி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்ணும். இப்போ வரைக்கும் நடக்குதுன்றாங்க. அது இப்போ வரைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எரிவாயுக்கு செலவே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமாக ஆமேன் சொல்ல கேட்குறேன். என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க இவனுங்களும் போகிறானுங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரானுங்க. இங்கே ஏதாவது ஒன்று மாற்றுறானுங்களா? இன்னும் மோசமாக ஆகுதே தவிர ஆமாம் ஒன்றும் உருப்பட்ட மாதிரி தெரிய மாட்டேங்க. அந்த மனுஷன் ஒரு 10 வருஷம் இருந்துருக்கலாம் போல. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? கொஞ்சம் பேர் கருணாநிதி ஆட்கள் தெரியும் எனக்கு. நான் உண்மையை பேசுகிறேன். ஒரு ஆமேன். நான் வரலாறு பேசுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க. சரி, இங்கே வருவோம். இப்போ இங்க பைபிள்ல சொல்லுது, நீ எதை சொல்றியோ அதை என்ன பண்ணும்? பரலோகம் கீழ்ப்படியும். எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்வதற்கு பரலோகம் கீழ்ப்படியும். நான் ஆணையிட்டால் அது நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு பிரசங்க தலைப்பே தான், நான் ஆணையிட்டால் அது நடக்கும். கைய மேல தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்லா கவனி. அதாவது குழந்தை விசுவாசியா இருக்காத. அப்படியே ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு பாருங்க. ஆண்டோடைய சித்தத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? என்ன ஒரு பிளானை சொன்னார். ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசணும். என்ன கர்த்தர் பேசணும்? ஒன்றும் பேசணும் அவசியம் கிடையாது. ஒன்றும் பேசணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படி சொல்கிறேன், கவனி. அவருக்கு சொன்னது அதையே உனக்கு சொல்கிறேன். உங்கள் அம்மா நீ சின்னதாக இருக்கும் போது, இப்போ வரைக்கும் டயனா வந்து பாஸ்டம்மா வந்து ஹெக்டருக்கெலாம் எருமை மாடுக்கெலாம் ஊட்டி விட்றாங்க. இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன், சின்ன குழந்தையா இருக்கும் போது அம்மா ஊட்டி விடுவாங்க. வந்து சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ, ஆமாவா இல்லையா, வச்சு திணிச்சு ஊட்டி விடுவாங்க. அப்படிதான் நீ வளர்ற குழந்தையா இருக்கும் போது கர்த்தர் வார்த்தையை தந்து பேசுவார். இப்போ நீ வளர்ந்துட்டன்னா பேசணுன்ற அவசியமே இல்லை. வார்த்தையை எடு, வாயில வச்சு பேசு. நீ எதை பேசுறியோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ஐயா மேல தட்ட வேணாமாயா? அல்லேலூயா. எப்படி பாருங்க, எடுங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14 12. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே கேப் விடாம வாசி. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவர். நல்லா கவனிங்க. இயேசு சொன்னார் சார். இதை இயேசு சொன்னார். என்ன சொல்றார் பாருங்க. நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும். இயேசு என்ன செஞ்சாரோ அது யார் செய்வானா? பாஸ்டர் இல்ல, இவாஞ்சலிஸ்ட் இல்ல, ப்ராஃபட் இல்ல, அவங்க இல்ல, விசுவாசிக்கிற எல்லாரும் செய்வானா. கையை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். தான் செய்த கிரியையை அவனும் செய்வான். அல்லேலூயா. தானும் செய்வான். அப்புறம் இவைகளை பார்க்கிலும், இங்கதான் பியூட்டி. இதான் காஸ்பலோடைய அழகு, காஸ்பலோடைய எலிவேஷன், காஸ்பலோடைய பியூட்டியே தான். என்ன சொல்றது தெரியுமா? இவைகளை பார்க்கிலும் பெரியவைகளையும் கையை நல்லா உயர்த்தி. இதான் சார் இயேசு. என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செஞ்சனோ அதெல்லாம் செய்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரித்தோரை எழுப்ப முடியும், சுகமாக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும், சாபத்தை விடுவிக்க முடியும். இதெல்லாம் அவன் செய்வான். ஆனா நான் செஞ்சதை விட பெரிய காரியங்களையும் கையை நல்லா தட்ட மாட்டேன்ற. பாத்தீங்க, நான் உன்னுடைய ஐடென்டிட்டியை காட்டுறேன். நீ யாருன்றத நான் உனக்கு காண்பிக்கிறேன். வேற எதுவும் செய்யல. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நான் நீ செய்யாத, நீ யார் என்ற உன் அடையாளத்தை நான் காண்பிக்கிறேன். உன் அடையாளத்தை கரெக்டா புரிஞ்சிட்டேன்னா எதை வேணாலும் செஞ்சு முடிக்கலான்ற நான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். 13 நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வேன். அதை நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்றாரு? நீ எதை கேட்கிறியோ, பக்கத்து பசங்க உன்னதான் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா மூஞ்ச பாருங்க. என்ன கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி பாரு. பார்த்து நீ எதை கேட்கிறியோ அதை நிச்சயமா தருவார். அப்படி தரதுனால அவருடைய பிதா மகிமைப்படுறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே எனக்கு இதை இப்போ புது ஜெப ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். எடுத்துங்க எல்லாரும், மறந்துடாத. ஒரு 6,34,00,000 ரூபாய்க்கு ஒரு இடம் பார்த்துருக்கேன். எத்தனை கோடி?
ஆன்லைனில் வருதா? போச்சு. ஆமாம், பார்த்தீங்களா இவர் அப்படின்னு லூசுங்க. 6,34,00,000 ஒரு இடம் பார்த்துருக்கேன். 3 ஸ்டோரேஜ் பில்டிங்கு, கிரவுண்ட் ஃப்ளோரு, இல்லை பேஸ்மெண்ட்டு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஒன்றும் செய்ய வேண்டாம், ஃபுல் ஃபீட்டை கொண்டு போய் அங்கே வச்சு டேரெக்டாக பிரசங்கம் பண்ண வேண்டியதான். எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஆமாம், செம்ம ஹைவேலியே எங்கே? ஆமாம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி எகிரி குச்சா வந்துடலாம். அத மாதிரி எந்த இடம்ன்றது அப்புறம் சொல்கிறேன், சரியா? ஆமாம், ஹைவேலியே இருக்குது. 6,34,00,000 ரூபா. அந்த இடத்த ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிட்டு கிடைக்கல, இப்போ தான் ஆள் கிடச்சிருக்கு. ஆமாம், ஒரு 7 கோடி ரூபா பாஸ்ட்டுக்கு வரட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். கஞ்சப்பையன் எல்லாம் பாய திறக்காம, தெரியுது உன்னை பற்றி எனக்கு. ஆமாம், கையை நல்லா உயர்த்தி சொல்லு. இயேசு நாமத்தில் 7 கோடி ரூபா பாஸ்டருக்கு வருவதாக. ஆமென். அவ்வளோதான், இதான் ஜபம். ஜபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஷக்கர் பாபா பாபா 7 கோடி ரூபா தாரோம் ஆண்டவரே. கதவை பூட்டி 7 கோடி ரூபா. ஆமாம், 7 கோடி ரூபா வரத்துக்குள்ளே இவன் போயிடுவான், 7 ரூபா செத்துருவான் அவன். ஆமாம், ஒரு பாஸ்டருடைய இதுக்கு போயிருந்தோம் பாருங்க. என்னை கூப்பிட்டு நீங்கள் சின்னதாக வார்த்தை பேசுங்கன்ட்டாங்க. அது என்ன மீட்டிங்னே தெரியாது, முக்கியமான மீட்டிங் வாங்கன்னா போனால் அது ஒரு சர்ச்சு டெடிகேஷன். இத்தினுண்டா ஒரு சர்ச்சு, யாரையும் அற்பமாக சொல்லக்கூடாது, சொல்கிறேன். சின்ன சர்ச்சு கட்டியிருக்காங்க, அந்த சர்ச்சு டெடிகேஷன். அந்த சர்ச்சு கட்டுறதுக்குள்ளே அவர் பல ஆயிரம் ரூபா கடன் வாங்கி கடன் தொழிலில் செத்து போயிட்டார் அந்த பாஸ்டர். அவங்க பசங்க தான் அந்த சர்ச்சை இது பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அன்றைக்கி வேறு என்னைய வேறு கூப்பிட்டு நீங்கள் 2 வார்த்தை பேசுங்கன்ட்டாங்க. நம்ம என்ன பேசுறது? ஆமாம், நான் சொன்னேன், கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போகுது அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை பட்டு வந்துட்டேன். கவனிங்க. அப்போ அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி கிடையாது. ஜபம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அப்பா நான் விரும்புகிறது எல்லாத்தையும் பரவாயில்ல. கைத்தட்டின கொஞ்சம் பேர், பாதி பேருக்கு இயேசுவின் நாமத்தை நன்மை நடப்பதாக. ஆமென். ஆமா சார், பைபிள் அப்படி சொல்லுது. என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே நீ எவைகளை கேட்கிறாயோ அவைகளை என் பிதா மகிமைப்படும்படிக்கு நான் தருவேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணி நான் கேட்டதை கடவுள் எனக்கு தந்தார்னா பிதா மகிமைப்படுறாராம். என் குமாரன் கிட்ட கேட்டதை அப்படியே கொடுத்துட்டார் அவரு. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். பரலோகம் சந்தோஷப்படுதான். நீ என்ன நினைச்ச? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அம்மா தாயே அப்படின்ற மாதிரி அப்பா இயேசுவேன்னு கூப்பிட்ட, அந்த மாதிரி கூப்பிடாதன்ற நான். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்க. அம்மா தாயே ஜபம் கிடையாது நம்மளது எப்படி? என் தகப்பன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். வெக்கப்பட்டு போக மாட்டேன், தோத்து போக மாட்டேன், அசுத்த வல்லமை தொட முடியாது. நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரணும் சார், அந்த இடத்துக்கு வரணுன்றேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆணையிட்டால் அது நிச்சயம் நடந்துடும். சொன்னவனுக்குலாம் நடக்கும், சொல்லாம சினிமா பாட்டை ஒன்றும் நடக்காது உனக்கு. ஆமாம் போ. ஆமாம், அதே ஓட்ட சட்டியை பாட்டு வா. மறுபடி சொல்றேன், நான் ஆணையிட்டால் அது நிச்சயம் நடக்கும். ஆமென். ஆமா, அடுத்த வசனம் 14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னமா எப்படி சொல்றாரு? நான் சொன்னது கேட்டா இல்லையா? என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் தருவேன்றார். கைய மேல தட்டி ஒரு ஆமென் சொல்ல வேணாமா? தரித்திர மனநிலையோட உட்கார்ந்து இருக்காத, நல்லா கையை தட்டி எதை கேட்டாலும் தருவேன்றார். You ask for anything it may be. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், தேவ சித்தத்தின்படி கேட்டாதான் கொடுப்பார். கரெக்ட், யாரும் இல்லைன்னு சொல்லி. எது தேவ சித்தம்? வாக்குதத்தத்தின் என்ன எனக்கு சொல்லுதோ அந்த வாக்குதத்தை நான் கேட்டால் அவர் தந்தே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளுக்கு வரும்படியாக சொன்னாரே, அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வரணும். நல்ல ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியலையா சார்? அவனுடைய ஆஸ்தி பூமி என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அவ்வளவு மிருக ஜீவன்கள் இருக்கு. இடம் கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு அப்புறம் அவன் பிள்ளைகளை இன்னும் பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்ற அப்ப அந்த ஆசீர்வாதங்களை என் மீது வந்து இறங்குவதாக. அடுத்த வாரங்களை சொல்ல போறாரு. ரொம்ப ரொம்ப கிளியரா நம்முடைய காணி ஆட்சி என்ன, நம்முடைய வாக்குதத்துடைய பவர் என்ன, இதெல்லாம் ராஜ்யத்துக்குள்ள எப்படி கிரியை செய்துன்னு சொல்ல போறேன். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். கரெக்டா கவனிச்சுட்டே வந்துரு. நான் சொல்றேன், இதை கரெக்டா கவனிக்கிறவன் ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவேன். ஆமென், அல்லேலூயா.
தப்பான கிறிஸ்தவ போதனையை தூக்கி ஓரமா போடு. இயேசு சொல்றாரு, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கு, நான் நினைக்கிறேன் யோபு புத்தகம் 22:28 வாசிங்க. யோபு புத்தகம் 22:28. கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால். கரெக்ட், அதேதான். பாருங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், என்ன பண்ணால்? நீ ஒரு காரியத்தை டிசைட் பண்ணா, நீ ஒரு காரியத்தை டிகிரி பண்ணா. இங்கிலீஷ்ல இஃப் யூ வில் டிகிரி எ திங் அப்படின்னு இருக்கு. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைப்படும். கைய மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ எதை நிர்ணயம் பண்றியோ அது உனக்கு நிலைப்படும்படி செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, நான் ஆணையிட்டால் அது நிச்சயம் நடக்கும். இந்த ஏழைகள் வேதனை படமா. கைய மேல தட்டி ஆமென் சொல்றீங்க. என்ன சார்? நான் சொல்றேன், இந்த ஏழைகள் வேதனை படுவதில்லை என்ற. அல்லேலூயா. ஒன்றும் தப்பா நான் கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தேனா? ஏதோ கெட்ட வார்த்தையா சொல்லி கொடுத்தேன்? கிடையாது. ரொம்ப எளிமையாக்குறேன். பைபிளை ரொம்ப ரொம்ப ஈஸியா எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆக்குறேன். ஆமா, இது நீங்க மறப்பியா? மறக்க மாட்டேன் இன்னைக்கு, இல்லையா? வெறும் வசந்த சொன்ன மறந்துருப்பேன். ஆமா, இப்போ எம்ஜிஆர் சொன்ன உடனே, ஆமா, இப்போ ஆணையிட்டால் பாட்டு வந்தாலே தகாரனுக்கு இது ஞாபகம் வந்துட வேண்டாமா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அவரு. வாலி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. சார் இப்படி எழுத வேணாம், நான் ஆணையிட்டால் அது நடந்து விடும், நான் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் அண்ணன் எம்ஜிஆர் சொன்னாரு, இல்லை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு எழுது, நான் நடந்து விட்டால்னு அங்கே பாடணும் ஸ்க்ரீனில், கீழே இருக்கவன் நடக்கும்னு சொல்லணும், அதுதான் சக்ஸஸ்ன்னாரு. அப்படியே நடந்துச்சுன்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு அது சக்ஸஸ். நான் சொல்கிறேன், நம்ம சக்ஸஸ் நமக்கு முன்னாடியே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஆணையிட்டால் வரமாட்டேன் சொல்லுங்க என் கூட, நான் ஆணையிட்டால் அது அப்படியே நடக்கும். இந்த ஏழைகள் வேதனை படுவதில்லை. கைய மேல தட்டி என்ன சொல்றீங்க? ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுது, you will decree a thing and that it shall establish to you. அது உனக்கு அப்படியே நடக்கும். அது உனக்கு அப்படியே நடக்கும். நீ ஒன்றை நிர்ணயம். அப்போ ஆண்டவரே எனக்கு வழி காட்டும். வழி காட்டிட்டார் உனக்கு. பைபிள் தான் வழி. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை எடு. பிரச்சனைக்குள்ள இருக்கியா? பிரச்சனைக்குள்ள ஆண்டவரே நீர் பேசும், நான் செய்கிறேன். எது நல்லதுன்னு தெரியுதா? இப்படி சொல்றேன், பிள்ளைய காலேஜ் சேர்க்க போறேன். நல்ல காலேஜ் இருக்கு, ஒரு நல்ல காலேஜ் இருக்கு, ஒரு நல்ல காலேஜ். நம்மால எதுக்கு ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? நல்ல காலேஜ் சேர்க்கணுமா வேண்டாமா ஆண்டவரே? என்ன ஜெபம்? இயேசுவின் நாமத்தில் அங்கதான் சேர்ப்பேன்னு போய் நில்லு. ஆமா, ஆண்டவரை பெஸ்ட் இடத்துல தான் சேர்ப்பேன், ஏன்னா எனக்கு நல்லதுவைகளை தருகிற தேவன் நீர். அப்படி நிக்கணும் சார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்படி நின்னு பாரு. நான் சொல்றேன், அற்புதமாய் கதவுகளை திறப்பார் கர்த்தர். ஆமென். ஏன்னா நான் மறுபடி சொல்றேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னு முடிவு பண்ற ஆளா இருந்தா நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. நான் பரலோக நன்மையை புசிக்க விரும்புகிறேன், பரலோக ஆசீர்வாதங்களை. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லியிருக்கணுங்க. கடைசியாக அந்த வசந்த மறுபடியும் வாசிப்போம், எடுப்போம். யோவான் சுவிசேஷம் 14:13 மற்றும் 14 மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். பாத்தீங்களா? எல்லாம் சொல்லுங்க. நான் எதை கேட்டாலும், கையை நல்லா உயர்த்தி கண்ணை மூடி, நான் எதை கேட்டாலும் என் வாழ்க்கையின் பயணத்தில் நான் எதை கேட்டாலும், எதையெல்லாம் நான் வசதிப்படி கேட்கிறேனோ அவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்கிறார். அதனால் பிதா மகிமைப்படுகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவார். நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லிட்டீங்கன்னா, எதை சார், ஏதாவது தப்பா கிறிஸ்தவத்தை போதிக்கிறவனை தயவு செஞ்சு கேட்காதீங்க சார். அது மிகப்பெரிய சாபம். ஆமா, கொஞ்சம் பேர் என்ன திரும்ப சொல்றான், நீ ஒரு குற்ற மனசாட்சியிலே வாழணும்ன்றான். பைபிள் சொல்லுது, நீ குற்ற மனசாட்சி வெளியே வான்னு சொல்லுது, உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுது. நிறைய பேர் குற்ற மனசாட்சியை போதிக்கிறான். நீ கரெக்டா ராஸ்கல், நீ கரெக்டா முதல்ல, நீ கரெக்டாடா முதல்ல. என்னைக்கா உன்னைய கேட்டிருக்கியா? ஆமா, உன்னைய கேட்டா திரும்பி எவனையும் கேட்க மாட்டேன்.
நான் டெய்லி என்ன கேட்குறேன், நான் எவனையும் கேட்கறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நல்லா ஆமென் சொல்ல கேட்குறேன் கிடையாது சார். நான் சொல்கிறேன் அற்புதமான கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப கிட்ட இருக்கேன்ப்பா, நான் உனக்குள்ள வாசமா இருக்கிறேன், நான் உன் மூலமா ஜீவிக்க விரும்புகிறேன், நீ சொல்றதை செஞ்சு நான் தேவன் பூமியில பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ப்ராஜெக்ட்லாம் பெருசாக, ஆமாம், நல்ல தரிசனங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த காரியத்தை செய்யணும்னா அந்த காரியத்தை செய்வென்ற முடிவெடு. வசனத்தை எடுத்து, அதுக்கான வசனத்தை எடுத்து டெய்லி வாயை திறந்து பேசு. ஆமா, வசனம் வெறுமையா திரும்பாது, அது அனுப்பப்பட்ட காரியம் நிறைவேறும்படி வாய்க்கும். அல்லேலூயா. எளிமை நிக்கலாம், கண்களை மூடலாம். ராஷேகே நாலாதானா ரபோ ஓ ஷேதே நாராதாலாமா நாலா. எல்லா கண்ணை மூடி